தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக சார்பில் தற்போது பொருளாளர் LK சுதீஷ் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்கள், இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? நிச்சயமா பாலவேல், சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தற்பொழுது தேமுதிகவினுடைய பொருளாளர் LK சுதீஷும் தலைமை கழக நிலை அதிகாரியுமான பார்த்தசாரதி அவர்களும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது வருகின்ற 28ஆம் தேதி மறைந்த விஜயகாந்த் அவர்களினுடைய 2வது நினைவு தினம் குரு பூஜைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை அழைப்பதற்காக வந்திருப்பதாக தேமுதிக தரப்பு வட்டார தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்னும் இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்னும் கூட்டணி தொடர்பான அறிவிப்பும் வெளியாகவில்லை. தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய கடலூர் மாநாட்டில் தான் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவோம் என ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்களினுடைய குரு பூஜைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைப்பதற்காக வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏதேனும் பேசப்படுமோ என்ற ஒரு கேள்வியும் இந்த சந்திப்பின் போது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர்களை அழைப்பது மட்டுமல்ல இன்றைய நிகழ்ச்சி. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜைக்கு அழைப்பதாகவும் திமுக தரப்பு வட்டார தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. பாலவே, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.